அது அரசியல் எதிர்ப்பு தான் மூலதனம். சோஷியல் மீடியாவில், ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில் சில பேர் எழுதும்போது சில திட்டி கஷ்டமாக எழுதும்போது எனக்கு கஷ்டமாக இல்லை. நம்ம தமிழ் மக்கள் ஏன் இவ்வளோ கீழ்த்தனமாக போயிட்டாங்க, வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது அறிவில்லை. எனக்கு இப்போ 67 வயசு ஆகுது. 23 ஆண்டு தான் நான் கர்நாடகத்தில் இருந்தேன். 44 ஆண்டுகள் தமிழ் மக்கள். நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்னை ஆதரிச்சு அன்பு கொடுத்து பேரும் புகழும் பணம் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து என்னை நீங்க தான் தமிழனே ஆக்கிட்டீங்க. ஸோ நான் பச்சை தமிழன். எல்லோருக்கும் டாட்டா காட்டி விட்டு எல்லோரும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்கேயாவது போ, இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொன்னால் தூக்கி போட்டால் நான் இமயமலையில் போய் தான் விழுவேன், தவிர வேறு எந்த மாநிலத்தில் போய் விழ மாட்டேன். பார்த்தீங்கன்னா அவர் தான் அசிஸ்டன்ட் போய் சொல்கிறாரு, டைம் ஆச்சு நம்ம போகணுமென்று. தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய நெருங்கிய நண்பர், நல்ல திறமையான நிர்வாகி. சார் அடிக்கடி சொல்லுவார், அவருக்கு மட்டும் ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தா ரொம்ப நல்லா செயல்படுவார், ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்க மாட்டார் அப்படின்னு. சிஸ்டம் கெட்டு போயிருக்கு, ஜனநாயகமே கெட்டு போயிருக்கு. அரசியல் பத்தி, ஜனநாயகம் பத்தி மக்களின் மன ஓட்டமே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ சிஸ்டமை சேஞ்ச் பண்ணணும். சொல்லிக்கிட்டே கேட்க மாட்டேன், இருக்கிறவங்க சும்மையா. ஸோ சிஸ்டமை சேஞ்ச் பண்ணணும். ஜனங்களுடைய மன ரீதியை வச்சு சிந்தனை ஓட்டத்தை சேஞ்ச் பண்ணணும், ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். இருக்கிற ஆளுகள் அமைதியா இருக்காங்க. ஒரு வாட்டி புத்தர் அப்படியே ஒரு பயணம் போயிட்டு இருந்தாங்க அவங்க சிஷ்யங்களோட. தொழில் இருக்கு, வேலை இருக்கு, உங்க ஊருக்கு போங்க, உங்க கடமைகளை செய்யுங்க, உங்க தொழில் நீங்க பார்த்துக்கங்க, போர் வரும்போது பார்த்துப்போம். தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போது இந்த ஒரு நிமிஷம் இருங்க.